ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் ஜஸ்ட் மம் வ்ளாக் தமிழ். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சூப்பரான ரெசிபியை கடைசி வரைக்கும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ப்ரொவிஷன்ஸ்க்கான லிஸ்ட் எழுதிட்டுருக்கேன். ஆல்ரெடி கொஞ்சம் வீட்டில் ஜாமான் இருக்குது. ஸோ தேவைப்பட்டது மட்டும் எக்ஸ்ட்ராவான கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறேன். அதுவும் இல்லாமல் இப்போ லாக்டவுன்ன்றதுனால குழந்தைங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே இருக்குது. என்னோடய வீடும் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஸோ அதனால் இங்கேருந்து நான் கடைக்கு போனேன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம போகணும். அதுக்கப்புறம் தான் கடை கிடைக்கும். அதனால் நான் எப்போவும் இந்த மாதிரி ஸ்டாக் வாங்கி வச்சுப்பேன். யூஸ்வலாக 15 டேஸ்க்கு ஒரு தடவை வாங்குவேன். பட் இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வாங்கி வச்சுக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு ப்ரொவிஷன்ஸ் எடுக்கிறீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டு எழுதுறதுனால நமக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வாங்க முடியும். நிறைய வாங்கி வேஸ்ட் ஆகிறத விட. அண்ட் இது பார்த்திங்கன்னா கருவாடு வாங்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நாள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ நெக்ஸ்ட்டில் போடுறேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா மாவு அரைக்க போகிறேன். மாவு அரைக்கிறதுன்றது ஒரு பெரிய வேலை. பட் அதை அரைச்சி வச்சுட்டோன்னா எப்பாச்சும் பசினும் போது டக்குன்னு ஒரு இட்லி தோசையை நம்ம வாத்து கொடுத்துடலாம். நான் கடை மாவு வாங்குறது ரொம்பவே அவாய்ட் பண்ணுவேன். பிகாஸ் அது ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்காது. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா உளுந்து நல்லா அரைஞ்சின்ருக்கு. சைட் பை சைடு நான் குழம்பும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான எம்மையான ஒரு பூண்டு குழம்பு தான் நான் செய்ய போகிறேன். இது வந்து ரொம்ப குவிக்காக ஆகிடும் அண்ட் உடம்புக்கும் நல்லது. இப்போ நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா புரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். நான் இங்கே மீடியம் சைஸ் வெங்காயம் 1லேருந்து 1.5 சேர்த்துருக்கேன். இதுக்கு இன்னும் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சின்ன வெங்காயத்துக்கு ஒரு நல்ல காரம் கொடுக்கும். ஸோ அதை போட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, நான் அதனால மீடியம் சைஸ் வெங்காயமே எடுத்திருக்கேன் நான். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே கருவேப்பிலை சேர்ப்பேன். அப்போ தான் வந்து அது நல்ல எண்ணெயில் வதங்கும் போது ஒரு நல்ல வாசனை கொடுக்கும். அண்ட் இப்போ நான் 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு போட்டிருக்கிறேன். நல்லா ஒரு 10லேருந்து 20 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்புக்கு ரொம்ப பூண்டு குழம்புன்னும் போது பூண்டு ஜாஸ்தியாக இருக்கும்போது நல்லா அதோடய ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். இந்த எண்ணெயிலே நல்ல பூண்டை வதக்கி எடுத்துக்கோங்க. நல்ல அந்த பூண்டோட வாசனை வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கி வரணும், இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வரணும். அண்ட் இந்த பூண்டு குழம்பு பார்த்திங்கன்னா breastfeeding மதர்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. ரொம்ப பால் கிடைக்கும். இங்கே வந்து 1லேருந்து 1 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். உங்கள் புளியோட அளவு வச்சு நீங்கள் இது வந்து புளியோட புளிப்பை வச்சு நீங்கள் அந்த தக்காளியை கூட்டி குறைச்சிக்கோங்க. சில புளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர புளிப்பாக இருக்கும், கருப்பு புளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னும் போது தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், பூண்டு இதிலே நல்லா வெந்துருச்சு, பாதி வேக்காடு வெந்துருச்சு. அப்போ தான் அது நல்லா குழம்புல இறங்கி நல்லா சாப்பிடும்போதும் நல்லா உங்களுக்கு பல்லில் மாட்டாமல் நல்லாயிருக்கும், கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வெறும் பூண்டு குழம்பு இருந்தால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு சாப்பாட்டில் வெறும் இந்த பூண்டு குழம்பு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட செம்ம சூப்பராக இருக்கும். நைட் இட்லி தோசைக்கு இந்த குழம்பே வச்சுக்கலாம். நம்ம இது தேங்காய் போட போகிறதில்ல, அதனால் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டா இன்னும் நல்லா ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசால் பொடியெலாம் சேர்த்துக்க போகிறோம். இங்கே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன். 1லேருந்து 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இது வந்து தனி மிளகாத்தூள் தான். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் அது ஒரு டீஸ்பூன் நீங்கள் போட்டுக்கோங்க. 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவு உப்பு சேர்த்து. இப்போ மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. உங்ககிட்ட வெண்டைக்காய் இருந்ததுன்னா வெண்டைக்காய் நல்லா புதுசாக நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணி வச்சு சைட் டிஷ்ஷாக அது சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்சுருக்கிற ஒரு எலுமிச்சை அளவு புளி சேர்த்துக்க போகிறேன். உங்கள் வீட்டு புளிக்கு ஏற்ற அளவு நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்துக்கோங்க. எப்போவும் ரெசிப்பியில் எப்படி இருக்குமோ அப்படியே நம்ம சேர்த்துக்கணும்னு இல்லை. ஏன்னா இப்போ பாருங்கள், புளி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக இருக்கும். சில பேர் வந்து வெள்ளை புளி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சமைக்கும்போது. அப்போ தான் நம்ம வீட்டு சுவை நமக்கு தெரியும். மூடி வச்சு இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். பார்த்திங்கன்னா ஒரு 5-10 மினிட்ஸில் ரொம்ப சூப்பராகவே இது ரெடி பண்ணிடலாம்.
பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நீங்கள் நல்லெண்ணெயில் பண்ணும்போது ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன யூடியூபர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அண்ட் ஆமாங்க, இது இந்த கடாய் தான் நான் போன வீடியோவில் நான் காட்டியிருந்திருப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக யூஸ் பண்ணுறேன் இதை. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் பசங்களுக்கு நேந்திரப்பழம் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. அது நல்லா ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா பழுத்த பழன்றதுனால ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஹனி போட்டுருவேன், சுகர் போட மாட்டேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் சின்ன குழந்தைங்க இருந்ததுன்னா ஒரு 10 மாத குழந்தை நல்லா வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்லா வெயிட் போடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போது செகண்ட் பேட்ச் போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.